சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனங்கள் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. The revelation of Jesus Christ which God gave him என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்படுத்தலாக இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் காணப்படுகிறது. கிரேக்க வார்த்தை அப்போகாலிப்சிஸ் என்று காணப்படுகிறது. அப்போகாலிப்சிஸ் என்றால் ஆங்கிலத்திலே ரெவலேஷன் என்று அர்த்தம். ரெவலேஷன் என்றால் அர்த்தம் என்னவென்றால் அன்வெயிலிங், திரையை அகற்றுதல், மூடப்பட்டிருக்கிற திரையை அகற்றுதல். அதான் அன்வெயிலிங், அதான் ரெவலேஷன். அதான் கிரேக்க வார்த்தையிலே அப்போகாலிப்சிஸ் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் எப்படிப்பட்ட ஒரு லிட்ரேச்சராக காணப்படுகிறது என்றால் அப்போகாலிப்டிக் லிட்ரேச்சராக காணப்படுகிறது. அதாவது திரை அகற்றப்பட்டு வெளிப்படுத்தப்படுகிற ஒரு இலக்கிய நூலாக காணப்படுகிறது. அதாவது பொதுவாக அறியாதிருக்கிற காரியங்களை தேவன் வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார், அன்ஃபோல்டு பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். ஃபோல்டு பண்ணப்பட்டிருக்கிற காரியங்களை அன்ஃபோல்டு பண்ணக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகவே இந்த ஒரு லிட்ரேச்சர், வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் அப்போகாலிப்டிக் லிட்ரேச்சர் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷமாக காணப்படுகிறது. சரி, அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர், என்னென்ன காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, என்னென்ன மறைபொருள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, என்னென்ன காரியங்கள் எல்லாம் அன்ஃபோல்டு பண்ணப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதுல ஒரு காரியம் என்னவென்றால் த ஹெவன்லி ரீஜியன்ஸ், பரலோக பிரதேசத்தை குறித்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் பகுதிகள் என்னென்ன இருக்கிறது என்பதை குறித்து இந்த வெளிப்படுத்தல் எழுதின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே த ஹெவன்லி ரீஜியன்ஸ் என்று சொல்லலாம். இன்னொரு காரியம் என்னவென்றால், தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து சென்ற பிறகு 60 முதல் 65 ஆண்டுகளுக்கு பிறகு சபையின் நிலவரம் எப்படி காணப்படுகிறது என்பதை தேவன் மதிப்பீடு செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த வெளிப்படுத்தல் எழுதின விசேஷத்திலே சபை எப்படி காணப்பட வேண்டும், சபை என்னென்ன காரியங்களிலே மனம் திரும்ப வேண்டும், சபைக்குரிய பிரதிபலன்கள் என்ன என்பதை குறித்தெல்லாம் தேவாவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்த ஒரு காரியம் என்னவென்றால், எது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், அன்வெயில் ஆக்கப்பட்டிருக்கிறது என்றால், திரை அகற்றப்பட்டிருக்கிறது என்றால், இனி நடக்க போகிற சம்பவங்கள்.
இந்த உலகத்திற்கு நடக்க போகிற சம்பவங்கள், தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிற சம்பவங்கள், அது சீக்கிரமாய் நடக்க போகிற சம்பவங்கள் என்று வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க கேட்கலாம், சீக்கிரமாய் நடக்க போகிற ஈவென்ட்ஸ், சம்பவங்கள் என்ன என்று, என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்கலாம். அதிலே ஒன்று கடைசி கால உபத்திரவம். உலகத்தில் தேவனால் அனுப்பப்பட போகிற கடைசி கால நியாய தீர்ப்புகள் என்ன என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தீமையின் மீது தேவன் எடுக்க போகிற வெற்றி என்னென்ன என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, பூமியிலே இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யும்படியாக மறுபடியும் வரப்போகிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தேவனுடைய நித்திய ராஜ்யத்திற்குரிய மகிமையை குறித்து எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தெய்வ பிள்ளையே, இவ்வளவு காரியங்களும் மறைவாக மனிதர்களுடைய மனதிற்கு தோன்றாதவைகளாக இருக்கிறபடியால் அவைகளை தேவன் என்ன செய்திருக்கிறார்? யோவானுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்படுத்தலாக அதை அன்வெயில் செய்திருக்கிறார். திரை அகற்றக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது? அதுல ஒரு ஹையரார்கி இருக்கு. எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை குறித்து நாம் படிக்கும் போது, முதலாவது அது பிதாவாகிய தேவனுடைய வலது கரத்திலே காணப்படுகிறது. சிங்காசனத்திலே வீற்றிருக்கக்கூடிய பிதாவாகிய தேவனுடைய வலது கரத்திலே காணப்படுகிறது. அதை யார் பெற்றுக்கொள்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து அதை எடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பின்பு இயேசு கிறிஸ்துவனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த புஸ்தக சுருள் யாருடைய கையிலே வருகிறது என்றால், ஒரு தூதனுடைய கையிலே வருகிறது. பின்பு அந்த தூதனிடத்திலிருந்து யாருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்றால், அது டிரான்ஸ்லேட் ஆகி மொழிபெயர்ப்பாகி அதனுடைய அர்த்தம் யாருக்கு உரைக்கப்படுகிறது என்றால், ஊழியக்காரராகிய யோவானுக்கு உரைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி ஒரு ஹையரார்கியில தான் இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் இருந்து ஊழியக்காரராகிய யோவானுடைய கரத்திற்கு வந்து சேருகிறது. இதை போன்ற ஒரு பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் தான் வேதத்திலே தானியேலுக்கு எழுதின புஸ்தகமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் ஒரு யூனிக்கான தனித்தன்மை வாய்ந்த புஸ்தகமாக காணப்படுகிறது. ஒரு ஒப்பற்ற புஸ்தகமாக காணப்படுகிறது. அது ஏனென்றால், the revelation is communicated by God. வெளிப்படுத்தல் தேவனால் உரைக்கப்பட்டதாக காணப்படுகிறது. அது யாருக்கு உரைக்கப்பட்டதாக இருக்கிறது என்றால், மனிதனுக்கு அல்ல, மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உரைக்கப்பட்டதாய் இருக்கிறது. ஆகவே இந்த புஸ்தகம் ஒரு யூனிக்கான புஸ்தகமாய் இருக்கிறது, ஒரு ஒப்பற்ற புஸ்தகமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த புஸ்தகத்திற்கு நம்ம என்ன பெயர் வைக்கலாம் என்றால், பரலோக புஸ்தகம் என்று பெயர் வைக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த பரலோக புஸ்தகத்துல தான் அந்த வெளிப்படுத்தல் காணப்படுகிறது. ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால், the scroll of destiny. என்னது? the scroll of destiny. ஏற்கனவே உன்னதத்திலே ஹை பிளேஸ்ல எழுதப்பட்ட பரலோக புஸ்தகமாக இருக்கிறது. அதுல தலை எழுத்து இருக்கு, அதுல தலை விதி இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த புஸ்தகத்தை விதியின் எழுத்து சுருள் என்று சொல்லலாம். என்னது? விதியின் எழுத்து சுருள் என்று சொல்லலாம், தலை எழுத்து என்று சொல்லலாம். ஏன்னா அது தேவனால் எழுதப்பட்டது, பரலோக தேவனுடைய புஸ்தகமா இருக்கு, அது தலையெழுத்தாக இருக்கு, அது விதியின் எழுத்து சுருளாக காணப்படுகிறது. அத மனிதன் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. ஆகவே அது ஒரு யூனிக் புக்காக காணப்படுகிறது. ஒரு தனித்தன்மை வாய்ந்த புஸ்தகமாக, ஹை பிளேஸ்ல எழுதப்பட்ட உன்னதத்தின் புஸ்தகமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அந்த புஸ்தகத்துக்கு பெயர் என்னவென்றால், த புக் ஆஃப் ட்ரூத். சத்திய எழுத்துகள் நிறைந்த புஸ்தகம். வாசியுங்கள், தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள்.
சத்திய எழுத்துக்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலங்கொள்ளுகிற வேறொருவரும் இல்லை என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அப்ப இந்த புஸ்தகத்திற்கு பெயர் என்னவென்றால் த புக் ஆஃப் ட்ரூத், சத்திய புஸ்தகம், சத்திய எழுத்துகள் நிறைந்த புஸ்தகம். அப்ப இதுதான் யாருடைய கையில இருக்கு? பிதாவாகிய தேவனுடைய கையில, வலது கையில, சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவருடைய கையிலே காணப்படுகிறது. வாசியுங்கள். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். அப்ப சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற பரலோக பிதாவாகிய தேவனுடைய கையில தான் எது இருக்கு? அந்த பரலோக புஸ்தகம் காணப்படுகிறது. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் காணப்படுகிறது. இப்ப அந்த புஸ்தகத்தை வேறு யாரும் வாங்க முடியாது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மாத்திரமே அதை பெற்றுக்கொள்ள பாத்திரராக காணப்படுகிறார். ஆகவே தேவனுடைய வலது கரத்திலே இருக்கக்கூடிய புஸ்தகத்தை இயேசு கிறிஸ்து எடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எதற்காக எடுக்கிறார் என்றால், சீக்கிரமாக சம்பவிக்க வேண்டியவைகளை அவருடைய ஊழியக்காரர்களுக்கு அறிவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தம்முடைய கரத்திலே எடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். ஹல்லேலூயா. சப்ஜெக்ட் மேட்டர் என்னவென்றால், நம்ம நிறைய காரியம் பார்த்தோம். என்னென்ன காரியங்களை பார்த்தோம்? பரலோக பிரதேசத்தை குறித்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சபையை தேவன் என்ன செய்கிறார்? சீர்தூக்கி பார்த்து இன்னென்ன காரியங்கள்ல பூரணமடைய வேண்டும் என்பதை அறிவுறுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்படுத்தல்கள் காணப்படுகிறது. அடுத்தபடியாக அந்த புஸ்தகத்தில் இனி இந்த உலகத்திற்கும் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் சம்பவிக்க போகிற, அதாவது சீக்கிரமாக சம்பவிக்க போகிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் சப்ஜெக்ட் மேட்டராக காணப்படுகிறது. அதை சொல்ல வேண்டுமானால் எதிர்கால நிகழ்வுகள். அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சீக்கிரமாக சம்பவிக்க போகிற சம்பவங்களை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அது உடனே நடந்துருமா அப்படின்னு நீங்க கேட்டால், கிரேக்க வார்த்தையிலே என்டாச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்டாச்சி, குவிக்லி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சம்பவிக்க வேண்டியவைகள் உடனடியாக நடக்கும் என்றல்ல, சம்பவிக்க வேண்டியவைகள் நடக்க தொடங்கிவிட்டால் அதை நிறுத்த முடியாது, அது சம்பவித்து முடிந்துவிடும். அதுதான் அதனுடைய அர்த்தமாக காணப்படுகிறது. இப்ப நீங்க வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வாங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். தெய்வப்பிள்ளை, அப்படியானால் சீக்கிரமாக சம்பவிக்க வேண்டியவைகள் என்றால் சூன், குவிக்லி என்று சொல்லும் போது அது உடனடியாக நடக்கும் என்றல்ல. அதனுடைய அர்த்தம், துவங்கும் போது அது வேகமாக முடிவடையும். அதை என்ன செய்ய முடியாது? நிறுத்த முடியாது என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக காணப்படுகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அந்த புஸ்தக சுருளை, அந்த வெளிப்படுத்தல் எழுதின விசேஷத்தை ஊழியக்காரருக்கு யார் மூலமாக அனுப்புகிறார் என்றால் ஒரு தூதன் மூலமாக அனுப்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அந்த தூதன் யார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்தான் ஒரு இன்டர்பிரட்டிங் ஏஞ்சலாக காணப்படுகிறார். யாரு? இன்டர்பிரட்டிங் ஏஞ்சல், மொழிபெயர்ப்பாளர். இப்ப சிலர் சொல்றாங்கல்ல, பாஸ்டர் நாங்க இந்த வசனத்தை வாசிக்கும் போது எங்களுக்கு புரியல, ஆனா நீங்க விளக்கி சொன்ன பிறகு எங்களுக்கு என்ன புரியுது, அர்த்தம் புரியுதுன்னு சொல்றாங்கல்ல. அது மாதிரி இயேசு கிறிஸ்து அந்த புஸ்தகத்தை ஊழியக்காரர்கள் விளங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக ஒரு மொழிபெயர்ப்பாளராக காணப்படுகிற ஒரு ஏஞ்சல் கையில கொடுத்து, தூதன் கையில கொடுத்து, அர்த்தம் விளங்குவதற்கு ஏதுவாக யோவானுடைய கையிலே கொண்டு வந்து சேர்ப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம்.
அப்ப இந்த தூதனை பற்றி நாம் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்திலே அநேக இடங்களிலே படிக்கலாம். அந்த வசனங்களை நோட் பண்ணிக்கோங்க, வீட்டுல போய் படித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் அந்த தூதனை பற்றி சொல்லுகிறதா இருக்கிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அந்த தூதனை குறித்து சொல்லுகிறதா இருக்கிறது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அந்த தூதனை குறித்து சொல்லுகிற வசனமாய் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் அந்த தூதனை குறித்து சொல்லுகிற வசனங்களாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுல முக்கியமா மனதுல வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு குறிப்பு ஒன்று உண்டு. அது என்னவென்றால், இப்படி பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து யார் கையில வருது? இயேசு கிறிஸ்துடைய கையிலையும், பின்பு இயேசு கிறிஸ்துடைய கையிலிருந்து தூதனுடைய கையிலையும், பின்பு தூதனிடத்திலிருந்து யோவானுக்கு வரக்கூடியதாக சத்தியங்கள் காணப்பட்டாலும் கூட, முக்கியமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு குறிப்பு என்னவென்றால், அநேக வெளிப்படுத்தல்கள் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், யோவான் நேரடியாக கண்ட தரிசனங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நம்ம முதல் வசனத்திற்கு வருவோம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய தேவனுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இப்ப முதல் வசனத்தை நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். இப்ப 2வது வசனத்துக்கு போவோமா? 2வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவன் யாரு? யோவான் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தாம் கண்ட யாவற்றையும் சாட்சியாக என்ன செய்திருக்கிறான்? அறிவித்திருக்கிறான். அப்ப who testifies, யார் சாட்சி கொடுப்பது என்கிற ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரராகிய யோவான் தான் என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட சாட்சியா இருக்கிறது என்பதை குறித்து படிக்கும் போது 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம் என்ன? யோவான் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 2வது, தேவனுடைய வசனத்தை குறித்து யோவான் சாட்சி கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். 3வது, இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படின்னா இந்த கடைசி 2 பகுதிகளும், அதாவது தேவனுடைய வசனத்தை குறித்த சாட்சி, இன்னொன்று இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி, இது முழுமையும் சேர்த்துதான் அல்லேலூயா மொத்த வார்த்தைகளாக சீக்கிரமாக சம்பவிக்க போகிற சம்பவங்கள் என்று வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை ஊழியக்காரராகிய யோவான் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. இப்ப நம்ம 3வது வசனத்திற்கு வருவோம். 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. பிளஸட், பிளஸட் என்று 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பிளஸட் என்று எப்படிப்பட்டவர்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இதுதான் இன்னைக்கு நீங்க கற்றுக்கொள்கிற பாடம், அப்ளிகேஷன். பாஸ்டர் இதெல்லாம் சொல்றீங்களே, இதனால எங்க வாழ்க்கைக்கு நாங்கள் செய்ய வேண்டியது என்ன, அப்ளிகேஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இந்த 3வது வசனத்திலே காணப்படுகிறது. பிளஸட். தேவன் ஜனங்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இன்னொரு வார்த்தை இருக்கிறது, அது என்னவென்றால் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அந்த வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். One who reads the words of this prophecy, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். 2வது பிளஸட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீங்கள் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, டேக் இட் டு ஹார்ட், அதை கை கொள்ளுகிறவர்களாக மாறுங்கள். எழுதப்பட்டிருக்கிறவைகளை என்ன செய்யுங்கள்? வாசியுங்கள். அப்புறம் என்ன செய்யுங்க?
கேளுங்கள், பின்பு அதை உங்கள் இருதயத்தில் எடுத்து வைத்து அதை கை கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அப்ப அந்த 2 ஆசீர்வாதம், மகிழ்ச்சி உங்களுக்கும் வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணும்? வாசிக்க வேண்டும். ஆனா அடுத்தது கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்க வேண்டுமானால் அது பப்ளிக்காக, அது சர்ச் மீட்டிங்ல வாசிக்கப்படுகிறதா இருக்க வேண்டும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். அது 7 ஆசிய சபைகளுக்கு மாத்திரமல்ல கொடுக்கப்பட்ட தூது, அது இன்றைக்கு இருக்கக்கூடிய சபைக்கும் அப்ளை ஆகக்கூடியதா இருக்கிறது. ஆகவே அதை மறைத்து வைக்க கூடாது. பப்ளிக்காக சர்ச் மீட்டிங்ல அந்த புஸ்தகத்தை என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். ஏன்? அப்பதான் அதை கேட்கிறவர்களுக்கு அதன் கருத்து புரியக்கூடியதா இருக்கும். அப்ப கேட்கிறவர்கள் என்ன செய்யணும்? அதை கவனமா கேட்கணும். என்ன செய்யணும்? கவனமா கேட்டு அதை தங்கள் இருதயத்துல எடுத்து வைத்து அதை தங்கள் வாழ்க்கை பாதையிலே பயிற்சிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வாழ்க்கை பாதையில என்ன செய்ய வேண்டும்? பயிற்சிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பயிற்சிக்கிறவர்களுக்கு அந்த தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ளதாய் இருக்கும், ஆசீர்வாதமாய் இருக்கும், மகிழ்ச்சிக்குரியதாய் இருக்கும். பொதுவாக பாஸ்டர் சொல்லுவாங்க, நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சு நடைமுறை வாழ்க்கையில அதை என்ன செய்யுங்க? பயிற்சியுங்கள் என்று சொல்லுவாங்க. சிலர் அதை என்ன செஞ்சிருவாங்க? மறந்துருவாங்க. சிலர் அதை என்ன செய்வாங்க? கடைபிடித்து வாழ்வாங்க. கடைபிடித்து வாழ்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளதாக மாறும், மகிழ்ச்சிக்குரியதாக மாறும், ஆசீர்வாதத்திற்குரியதாக மாறும். அப்படியானால் தேவனுடைய ஜனங்கள் இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்திலே காணப்படுகிற வெளிப்படுத்தலின் கட்டளைகளை கை கொண்டு வாழ வேண்டும். இது ஒரு பிராக்டிக்கல் புக்காக காணப்படுகிறது. இதுல நிறைய மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காணப்படுகிறது. ஏதோ எதிர்காலத்தை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் மட்டும் இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. இதுல நிறைய நீதி நெறியுள்ள தேவனுடைய பிரின்சிபிள்ஸ், வாக்கியங்கள், கோட்பாடுகள் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப கிரேட் ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள்ஸ் இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்திலே காணப்படுகிறபடியால் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வாழும்போது உங்கள் வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் உண்டாயிருக்கும். அது எப்படிப்பட்ட மாற்றம் என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே, அன்பிலே நம் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுத்தக்கூடியதாக, இயேசு கிறிஸ்துவின் அருகாமையிலே கொண்டு வரக்கூடியதாக இந்த தேவனுடைய புஸ்தகம் காணப்படும். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? அப்படியே ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, நாங்கள் இன்றைக்கு உமக்கு அருகாமையிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம். இதிலே எங்களை குறித்த எதிர்காலம் காணப்படுகிறது. இந்த புஸ்தகத்திலே உலகத்தை குறித்த எதிர்கால நிகழ்வுகள் காணப்படுகிறது. நாங்கள் கர்த்தாவே உம்முடைய அருகாமையிலேயே காணப்பட வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய ஐக்கியத்திலேயே காணப்பட வேண்டும். அதற்கு ஏதுவாக நாங்கள் மீது வைத்திருக்கிற விசுவாசம் கர்த்தாவே இந்த புஸ்தகத்தின் அடிப்படையிலே எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. நாங்கள் உம்மீது வைத்த நம்பிக்கை இந்த புஸ்தகத்தின் அடிப்படையிலே எங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. நாங்கள் உம்மீது வைத்த அன்பு இந்த புஸ்தகத்தின் அடிப்படையிலே எங்களை உமக்கு அருகாமையிலே கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. இந்த காலை வேளையிலே ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தாவே, எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை, எதிர்கால திட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்ளாமல் போய் உம்மை விட்டு கர்த்தாவே, உம்மோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு கர்த்தாவே, எதிர்கால சம்பவங்களை குறித்து அறியாமல் நாங்கள் கர்த்தாவே உமக்கு விரோதமானவர்களாக மாறி போகாதபடி எங்கள் வாழ்க்கையை காத்தருளும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே கர்த்தாவே நீர் இந்த புஸ்தகத்தின் மூலமாக வெளிப்படுத்த போகிற நல்ல மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கிரேட் ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள்ஸ் அனைத்தும் எங்கள் வாழ்க்கையிலே, நடைமுறை வாழ்க்கையிலே பயிற்சிக்கப்பட்டதாக காணப்படும்படியாக நாங்கள் கர்த்தாவே அதை வாசிக்கிறவர்களாக, அதை கேட்கிறவர்களாக, அதை கை கொள்கிறவர்களாக காணப்படும்படியாக இந்த காலை வேளையிலே கர்த்தாவே எங்கள் வாழ்வை கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே வெளிப்படுத்தப்படுகிற ஹல்லேலூயா சத்திய வார்த்தைகளுக்கு
எங்கள் ஜீவியத்தை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஜீவியத்தை கர்த்தருடைய கையிலே சமர்ப்பணம் பண்ணுவீர்களா? ஒரு தலபலவரதபதிலவே என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ மகிழ்ச்சியோடு இருப்பாய். ஒரு தலபலவரதபதிலவே நீ கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பாய். அல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றி, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அப்படியே மனதுல சொல்லிக்கோங்க, கர்த்தாவே எங்களை குறித்த தலையெழுத்து இதுல இருக்கு. கர்த்தாவே எங்களை குறித்த தலையெழுத்து இந்த புஸ்தக சுருள்ல இருக்கு. ஒரு தலபலவரதபுதலவே அந்த தலையெழுத்து ஆசீர்வாதமா இருக்கணும். ஒரு தலபலவரதபுதலவே அந்த தலையெழுத்து எங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதா இருக்க வேண்டும். ஒரு தலபலவரதபுதலவே இது பரலோக புஸ்தகமா இருக்கிறது. இது ஹை பிளேசஸ்ல உன்னதங்களிலே எழுதப்பட்ட புஸ்தகமாய் இருக்கிறது. இது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதல்ல, இது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினிடத்திலே கொடுக்கப்பட்ட தேவனுடைய புஸ்தகமாய் இருக்கிறது. ஒரு தலபலவரதபுதலவே அதை ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து தீர்மானம் எடுத்து ஒரு மொழிபெயர்ப்பாளராக காணப்படுகிற இன்டர்பிரட்டிங் ஏஞ்சலுக்கு கொடுத்தார் என்றால் ஒரு தலபலவரதபுதலவே நாங்கள் அதை வாசிக்காமல் இருக்கக்கூடாது. ஒரு தலபலவரதபுதலவே அதை கேட்காமல் இருக்கக்கூடாது. ஒரு தலபலவரதபுதலவே அதை இருதயத்தில் எடுத்து வைத்து கை கொள்ளாமல் இருக்கக்கூடாது. ஒரு தலபலவரதபுதலவே கை கொள்ளாமல் போனால், கேட்காமல் போனால், வாசிக்காமல் போனால் மகிழ்ச்சி இருக்காது, ஆசீர்வாதங்கள் இருக்காது. கர்த்தாவே இந்த காலை வேளையிலே கர்த்தாவே இரட்டிப்பான மகிழ்ச்சிக்கு, இரட்டிப்பான கர்த்தாவே ஆசீர்வாதங்களுக்கு எங்கள் வாழ்க்கையை ஒப்புவிக்கிறோம். ஒரு தலபலவரதபுதலவே. அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாளுமை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும் நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். அப்படியே ஒரு நிமிடம் நன்றி செலுத்துவீங்களா? கர்த்தாவே உம்மீது நாங்கள் வைத்த விசுவாசம், உம்மீது நாங்கள் வைத்த நம்பிக்கை, உம்மீது நாங்கள் வைத்த அன்பு இந்த புஸ்தகத்தின் மூலமாக எங்களை உமக்கு அருகாமையிலே கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை வாசிக்கும் போது, இதை கேட்கும் போது, இதை கை கொள்ளும் போது நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு கர்த்தாவே பிரிய மாட்டோம். மீது வைத்த விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாயிருப்போம், மீது வைத்த நம்பிக்கையிலே உறுதியாயிருப்போம், உன் மீது வைத்த அன்பிலே நாங்கள் உறுதியாகி இருப்போம். கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்மானத்திற்குள்ளாக இந்த காலை வேளையில கேட்ட வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாக, பயிற்சித்து வாழும்படியாக, நடைமுறை வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக காணப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே நான் உமதண்ட இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல்
ஏறெடுப்போமா கர்த்தாவே. நாங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறோம், இன்னும் பரிசுத்தமாய் இருக்கும்படியாக. பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாய் இருக்க கடவன். அப்படி நாங்கள் கர்த்தாவே மகா பரிசுத்த விசுவாசத்தோடு அல்லேலூயா அசையாத நம்பிக்கையிலே கர்த்தாவே நாங்கள் பூரண பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக்கொள்கிறவர்களாக காணப்படும்படியாக எங்கள் வாழ்வை உடைய கரத்திலே அர்ப்பணம் செய்கிறோம் என்று சொல்லி ஜீவியத்தை பழுதற்ற பலியாக கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்து அல்லேலூயா தேவனுக்கு பிரியமான ஜீவியம் செய்யும்படியாக அப்படியே வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ருதலவலவரதவுதலவே என் ஆத்மாவும் சரீரமும் இயேசு ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசுதேவா அர்ப்பணித்து என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றிக்கொள்ளும் அப்படியே இந்த வேத வசனங்கள் எல்லாம் இருதயமாகிய சதையான பலகையிலே எழுதப்பட்டு கை கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக காணப்படும். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுதும் ஆண்டவரே நீங்க எங்களை பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே இந்த நாளில ஆண்டவரே உம்மை துதிக்க ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்க கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில நாங்க பாடின பாடல்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தியானித்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்கிற வசனம் ஒன்றும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே இழந்து போகாதபடிக்கு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இருதயமாகிய பலகைகளை நீங்கள் எழுதும்படியாய் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி நாங்கள் கேட்கப்பட்டது போல அந்த வெளியேற பெற்ற அந்த பரலோகத்தின் புத்தகத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் வாசிக்கவும் கேட்கிறவர்களுமாய் காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. ஏசப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அதை இருதயத்திலே எழுதி மனதிலே வைத்து ஆண்டவரே அதை ஸ்தோத்திரம் ஆண்டவரே கை கொள்ளக்கூடியவர்களாய் நீங்களை ஒவ்வொருத்தரையும் நீங்க மாற்றும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. இது நிமித்தம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயும் ஆண்டவரே மகிழ்ச்சி உள்ளவர்களாயும் காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. என்னாலும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் ஒரு ஆண்டவரே இந்த புத்தகம் ஆண்டவரே எங்களை குறித்ததான தலையெழுத்து இதில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டது போல அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கருத்துல கொண்டு ஆண்டவரே எங்களுடைய முடிவு மகிழ்ச்சியான முடிவாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு எச்சரிப்பின் காரியத்திலும் ஆண்டவரே சபையை குறித்ததான எதிர்காலத்தை குறித்ததான ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் மனதிலே வைத்து ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யத்தை நாடுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. பரிசுத்த ஆவியான தம்மே எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்க ஒவ்வொரு நாள் நினைப்பூட்டும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இரவும் பகலும் தியானமாய் இருக்கவும் ஆண்டவரே நாங்கள் செய்கிற காரியத்தை ஒவ்வொன்றும் வாய்க்க பண்ணப்படுவா நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. ஏசப்பா அந்த விசுவாசத்துக்காக அந்த நம்பிக்கைக்காக அந்த அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த மூன்றையும் வைத்து இன்னும் அநேக ஜனங்களை நாங்கள் உமக்குள்ளாய் கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. ஏசப்பா நாங்களும் எங்கள் சபையாரும் ஆண்டவரே உம்மை போல மாற்றப்பட்டு ஜீவியம் செய்து உம்முடைய வருகளை காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசுநாமம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களில்
நாட்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்திலே நற்துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதிலே எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதமான அல்லேலூயா வார்த்தைகள் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறுவதாக. ஆமீன்.